வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். தண்டு, வாழைத்தண்டு. இது இதனுடைய மகத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இது கிட்னி ஸ்டோனை கிளியர் பண்ணுறது இதுதான். ஆனால் ஜூஸ் அடித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்தப்புறம் நம்ம ஜூஸ் அடித்து சாப்பிட்றத விட நம்ம வராமல், அந்த ஸ்டோனே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தையாக இருக்கும் போதே நம்ம அதை கொடுத்து பழகிட்டோம்னா அது அவங்களுக்கு அந்த பிரச்சனையே வராமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறது பெரிய விஷயம். பெரியவங்களையாவது எப்படியாவது சாப்பிட வச்சிடலாம், ஆனால் குழந்தைங்கள சாப்பிடவே வைக்க முடியாது. பொரியல் பண்ணால் வேண்டான்றாங்க, ஜூஸு சாப்பிட முடியாது குழந்தைங்களால. அதுக்கு என்ன பண்ணணும்? சட்னி அரைச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதில் தண்டில் நான் சட்னி அரைக்க போகிறேன். சட்னிக்கு பாருங்கள், தோல் எடுத்துடணும். தண்டை இந்த தோல் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நார் எடுக்கணும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையான பொருள் சொல்கிறேன். இப்போது தண்டு, கொடம்புளி கொஞ்சோண்டு, பூண்டு 10 பல், வரமிளகா இல்லை அப்படின்னா பச்சை மிளகா, எது வேணால் உங்கள் காரத்துக்கு உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு, இதுதான் தேவையான பொருள். நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், வாழைத்தண்டு நாரை நான் எடுத்துட்டேன். நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். இப்படியே கட் பண்ணி நம்ம வதக்க முடியாது. இதை இப்படி உடைச்சா பிஞ்சு தண்டாக இருக்கணும். ரொம்ப முத்தின தண்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், பிஞ்சு தண்டாக இருக்கணும். இதை நான் கத்திரிக்கோலில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு நான் வதக்க போகிறேன். பாருங்கள், இதை தண்ணியிலே போட்டுருங்க. குட்டியாக கட் பண்ணி இவ்வளோதான். இதை கட் பண்ணி வதக்கினா போதும். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பூண்டு, லைட்டாக வதங்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் அது. சட்டுன்னு வேலை முடிஞ்சதும் இந்த பக்கம் இட்லியை வச்சுட்டு நீங்கள் இதை சட்னியை ஆட்டிடலாம். அவ்வளோ ஈஸி. அடுத்தது பார்த்திங்கன்னா வரமிளகா, புளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக அறுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதை அப்படியே போட வேண்டியது. ஏன்னா மிக்சியில் அடிக்கிறதுனால நம்ம கொஞ்சம் துண்டு பெருசாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா வதங்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் விஷயம் இல்லை. இதில் கடைசியில் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் அடிக்க வேண்டியது தான். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கிச்சு. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, தண்ணியே இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும் தண்ணி. ஏன்னா தண்டில் தண்ணி இருக்கும் இல்லையா, இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடணும். இதோடு சேர்ந்து நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். அப்படியே மிக்சியில் கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு சாப்பிட வேண்டியதான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகம் தான் இருந்தால் கேளுங்க. தண்டு சட்னி மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இதோடு சேர்ந்து கடுகும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு தாளித்து இதில் ஊற்றிக்க வேண்டியதான். இது பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக அரைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இது என்ன சட்னின்னு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. பாருங்கள், நைஸாக, ரொம்ப நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் மிக்சியில். நம்ம நல்லா வறுத்துறோம் இல்லையா, அதுவும் இல்லாமல் பிஞ்சு தண்டாக இருக்கனால சீக்கிரமாக மிக்சியில் அரைப்பட்டுரும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வருமுன் காப்போங்கிறது தான் என்னுடைய சொல்யூஷனே. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.